இலவசம் என்ற ஒரு குட்டி கதையை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஒரு திருமண வரவேற்பில் மணமக்களுக்கு அன்பளிப்பும் அதனுடன் இணைந்த ஒரு கடிதமும் வந்தது. அதில் அந்த ஊரின் சிறந்த திரையரங்கில் புதிய படத்திற்கான 2 டிக்கெட்டுகள் இணைக்கப்பட்டிருந்தது. மேலும் இதை அனுப்பியவர் யார் என்று கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் என்று ஒரு குறிப்பும் இருந்தது. அந்த தம்பதிகள் இருவரும் எவ்வளவோ சிந்தித்து பார்த்தும் அவர்களால் அந்த டிக்கெட்டை அனுப்பியவர்கள் யார் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் இலவசமாக வந்த அந்த டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு அந்த தம்பதிகள் இருவரும் அந்த திரைப்படத்தை குறிப்பிட்ட நாளில் பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினர். வீட்டிற்கு திரும்பிய தம்பதிகளுக்கு ஒரே அதிர்ச்சி. காரணம் என்னவென்றால் அந்த வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. அதோடு அந்த வீட்டின் மேஜையின் மேல் ஒரு கடிதமும் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் என்ன படம் சூப்பரா இருந்ததா என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த டிக்கெட்டை யார் அனுப்பியது என்ற தேடலுக்கு அவர்களுக்கு பதில் கிடைத்து விட்டது. ஐயோ, அந்த டிக்கெட்டை அனுப்பியவர்கள் களவாணி பயல்களா என்று அதிர்ந்தனர். இந்த குட்டி கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இலவசம் யார் கொடுத்தாலும் அது கொள்ளையடிப்பதற்கே. உலகில் இலவசம் என்று எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.